பழகட்டும், அவனுக்கு ஏற்ற மாதிரி பழகுவார். அதான் எஜ்ஜாதியோ யாதிருசகா எத் ஸ்வபாவகா தஜ்ஜாதியோ தாதிருசகா தத் ஸ்வபாவகா சுந்தரோ வத்சரத்வாதுன்னு நம்ம அழகரை சொல்லச்சே, நீ என்ன ஜாதியோ அப்படியே வா. இந்த ஜாதியை மாத்திக்கிற, திடீர்னு பூனலை போட்டு வந்துட்டு நானும் பிராமணன் தான் வந்து இந்த பெருமாள் ஏமாந்துருவார். என்ன அவனை திரும்பியே பார்க்க மாட்டார், போடா கிடக்குது. எனக்கு பூனல் போடுற ஜாதியில நான் பிறக்கல, ஆனா ஆசையா வந்து வைக்கிறேன். நீ தாண்டா முதல்ல வாங்கி உட்கார் உட்கார். ஏன்டா நான் பூனல்ல என்ன இருக்க, ஒரு நூல் அப்படி தொங்க போட்டா நீ பெரிய ஆளான்னா உயர்ந்துட்டேன்னு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது. பிரேமம் வேணும். அவர் எதிர்பார்க்கறது அன்பே தவிர நீ உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா இல்லை கோட்டீஸ்வரன் மாதிரி அங்கேருந்து படாடோமா இவ்வளோ பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து இப்படிலாம் வச்சேன்னா பெருமாள் பாப்பார். ஏண்டா ஏற்கனவே நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உன்னை எவன்டா கேட்டது இதெல்லாம், கடனை வாங்கியாவது அப்படின்னு கேட்பாரா இல்லையா? எனக்கு இதான் முடியும், அவள் தான் கொண்டு வந்தான். ஏன்னா வந்துட்டு அதுவே ஜாஸ்தி, அதுவும் இரவல் வாங்கின்னு கொண்டு வந்தான். அந்த அவளுக்கு பகவான் பரமப்பிரீணம் சகே அப்படின்னு அதை பரமப்பிரீத்தியோட ஏற்றிண்டு தன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்தான், நீங்காத செல்வத்தை அப்படின்னு இருக்கிறதுனால உங்ககிட்ட இருந்து அவன் அன்பை எதிர்பார்க்கறான். அப்ப நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன்றதெல்லாம் நீ பெருமாட்ட தேவையே இல்லை, எதையுமே பார்க்கறது இல்லை. ஏன்னா பகவான் பக்தியா துஷ்யதி கேவலம் நச்ச குணைகி பக்தி பிரியோ மாதவகா. மாதவன் பக்தி பிரியன், உங்ககிட்ட பிரேமையை எதிர்பார்க்கிறான், உங்ககிட்ட என்ன இருக்குன்னே பார்க்கல, மற்றதெல்லாம் வெளி விஷயங்கள்லாம் பார்க்கல அப்படிங்கச்ச. ஆனா பூதனை என்ன பண்ணாடான்னா யசோத மாதிரி நம்ம வேஷம் போட்டுன்னு வந்துட்டா இந்த குழந்தை ஏமாந்துரும், பால் குடிக்க ஆசைப்பட்டுரும், பாலை கொடுக்குற மாதிரி விஷத்தை கொடுத்து குழந்தைய கொண்டு விடலாம் இப்படின்னு வஞ்சனையா அம்மாவை மாதிரி வேஷம் போட்டுன்னு வரலாமான்னு வந்தா கிருஷ்ணனுக்கு தெரியாத. நீயா வந்திருந்த நான் ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு வா, நான் பேச்சின்னு சொல்லிட்டு வா, உன் கூட எப்படி உனக்கும் அனுகிரகம் பண்ண காத்துன்னு இருக்க. வஞ்சனையா வராத, ஏமாத்தின்னு வராத, கபட்டமே வேண்டாம். என்னைக்குமே பகவான் ரிஜுவா பழகிறவன், ஆர்ஜவமா பழகுவான், உண்மைத்தனத்தோட பழகுவான். நீ உண்மைத்தனத்தோட வா, போறோம். நான் நாஸ்திகன்னு நான் நாஸ்திகன்னு சொல்லிட்டு போ. சபாஷ்மா பெருமாள், இன்னும் உனக்கு ஏதாவது பாயிண்ட் வேணுமா நான் சொல்லித்தரேன். கடவுள் இல்லை, கடவுள் இல்லைங்கிறதுக்கு உனக்கு ஏதாவது பாயிண்ட் வேணுமா நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாரு நாஸ்திகனுக்கு. லோகாயுதனுக்கு வந்துட்டு ஏன் கடவுள் கடவுள்னு பத்தி இதெல்லாம் பத்தி பேச்சே வேண்டாம், ஆத்மாவை பத்திலாம் பேச்ச வேண்டாம், சரீரம் தான் நானு, வேலை அவளுக்கு நல்லா சாப்பிடுவேனா சுகஜீவனமா இருப்போமா அப்படின்னு வரவன் வந்தான்னா பெருமாள் விவார், உனக்கு வேண்டிய சௌக்கியம் தானே, இன்னும் இப்படி அனுபவி, இதை இதில் தொட்டுன்னு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும், இதுல இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுன்னா நல்லா இருக்கும், இது இவ்வளவு காரமெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லி கொடுப்பாராம். லோகாயுதனுக்கு லோகாயுத விஷயத்தை சொல்லி தருவார். ஏன்னா சர்வ வித்யா பிரவர்த்தகன், எல்லா வித்தியையும் கொடுக்கறவனே அவன் தானே. எல்லா வித்தியை மட்டும் இல்ல, உலகத்தையே படைச்சவனுக்கு தெரியாதா, உன் மனசு தெரியாதா, உன் தினுசு தெரியாதா, உன் சொகுசு தெரியாதா, எல்லாம் தெரிஞ்சு அவாவாளாவே வச்சிருப்பான். எனக்கு இது வேண்டான்னு எப்ப சொல்லிட்டு எனக்கு இந்த ரசம் தான் வேணும்னு கேட்கறியோ அப்பதான் உன்னை மாத்தி இந்த ரசத்தை கொடுப்பாரு. இது வேண்டாமே போருமே உலக விஷயங்கள்லாம் அப்படின்னு அற்றது பற்றேனில் உற்றது வீடு, பற்றுதல் இதெல்லாம் வேண்டாமே கிருஷ்ணா, அலம் போருமே எனக்கு அப்படின்னு நீ என்னைக்கு மனசார கேட்கறியோ அன்னைக்கு உனக்கு போருமா. இந்த விளையாட்டுலாம் வேண்டாமா, உலக விஷயம்லாம் வேண்டாம், மாய வேண்டாம், சம்பந்தமே வேண்டாம், பியூரா பகவத் விஷயம்தான் வேணுமா, என் விஷயம்தான் வேணுமா, சரி கொடுத்தேன். அப்போ உன்னை எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்துவார். எப்படி மாறுண்டானா அது சபலம் அங்கங்கதான் போகும். பெருமாள் வேணும் வேணும்னு கேட்டு அங்கங்கதான் போகும். அங்க போற சமயம் பலார்னு கன்னத்துல அடி விழும், முதுகுல 4 சாத்து விழும். பகவான் நேரடி அடிக்க மாட்டான், அதை வச்சு அடிப்பான், அவாவால வச்சு அடிப்பான். அவாவா அதை வச்சு அடி அடின்னு செம்மையா முதுகுல மூக்குல மூஞ்சிலன்னு மோரையிலன்னு போட்டு அடி அடின்னு அடிச்சா கடைசியில என்னடானா ஐயோ ஒரு பெருமாளேன்னு வந்துருவான். ஏன்னா நீங்க ஆசைப்பட்டது பெருமாளே தான், ஆனா உனக்கு சபலமும் இருக்கு, அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சபலம் வச்சிருக்க. எல்லா சபலத்தையும் நீக்கணுமானா அங்கங்க அடி விழுந்தா தன்னால நீ என் பக்கம் திரும்புவ அப்படின்னு பெருமாளுக்கு எப்படி ஒருத்தரை தன்பால் திருப்பணும்னு தெரியும், அவன் கேட்டதை எப்படி நிறைவேற்றி கொடுக்கணும்னு தெரியும். முள்ளால் எடுக்கிறது மாதிரி பண்ணுவார் பெருமாள். அப்ப அவர்கிட்ட நீ போய் உண்மையா நீ கேட்டுனுட்ட இதெல்லாம் வேண்டான்னா சரி, இதெல்லாம் வேண்டாம், எது வேணும்னா இதான் வேணும், சரி இதை கொடுத்தேன். அப்ப அது அதுவாக உன்னை ஆக்கி கொடுப்பார். இல்ல நான் இருக்கிறபடியே வந்துட்டேன், நீ இருக்கிறபடியே அப்படி இரு. நான் விபீஷ்ணன், நான் ராட்சசன், ராவணனுடைய தம்பி,
நான் இப்படிதான் என்னுடைய சுபாவம், ராட்சச சுபாவம். ஆனா பெருமாளே உன்னை சரணம்னு வந்துட்டேன் அப்படின்னா நீ இருக்கிறபடியே இருப்பா. நீ ராட்சசனா இருக்கணும், திடீர்னு பிராமணன் ஆயிடாத. எனக்கு பெரிய சங்கடம் உன் கூட பழகிறது. இப்படி மாத்தி ஈத்தி பண்ணிட்டு வந்தானா பெருமாளுக்கு ரொம்ப சங்கடமா. இப்ப இவனை ராட்சசன்னு பாக்குறதா, இப்ப பிராமண வேஷம் போட்டு வந்திருக்கான் பிராமணன் பாக்குறதா, இல்லை இவனை திருடன்னு பாக்குறதா, இவன் பாகவத வேஷம் போட்டு வந்திருக்கான் பாகவதன்னு பாக்குறதா. பெருமாளுக்கு ரொம்ப தர்ம சங்கடம். திருடனாவே வந்துடும், நான் மிச்சதை நான் பார்த்துக்கிறேன், உன்னை பாகவதன் ஆக்கணுமா ஆக்கிடுறேன், கவலைப்படாது அப்படின்னு பெருமாளே மற்றெல்லாம் பூர்த்தி பண்ணிடுவார். நீயே ஒன்னை மாத்திண்டு வேஷம் போட்டுலாம் வராத. ஆனா அந்த பூதனை வேஷம் போட்டு வரா தாய் மாதிரி, வஞ்சனை செய்ய தாய் உருவாகி வந்த பேய் அலறி மண் சேர அப்படின்னு திருமங்கையாழ்வாரே திருவல்லிக்கேணி பாசுரத்துல சொல்றார். அதே விஷயம்தான் இங்க கலையல்